பக்கம் 11. உள்ளதை உள்ளபடி நற்செய்தியாக உரத்த கூறி உண்மை
பெற்று இறை ஆசி பெறுவோம். ஆண்டவர் இயேசுவின் நினைவு திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். சீடர்கள் பெற்ற அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் மெய்யாகவே நம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்பிக்கையோடு வந்து நமக்கு ஆண்டவரை பிரசன்னம் அவரை காண்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அதற்கு தகுதியுள்ளவாறு நம்மை தயாரிக்கும். கடவுள் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் அதற்கு தகுதியான முறையில் தன்னை தயாரிக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த திருப்பலில் நான் கடவுளை காண்பேன், நான் ஆண்டவரை கண்டேன் என்று சார்ந்து கொள்ள உங்களை தயாரிங்கள். அதற்காக ஆட்சியோடு கொண்டாடுங்கள். கடவுள் ஆட்சியோடு கொண்டாடுவோம். கடவுள் பெரியவர் என்பது தெரியும். வாழ்வில் நடைபெறுகிற சூழல்கள் எல்லாம் பார்க்கிறதோ கடவுள் பெரியவர் நிலையெல்லாம் மறந்து போன நிலையில் நாம் காண்கிறோம். கடவுள் பெரியவர் அவர் நாம் அவரால் அதை கனவுகிறோம், அதை வெளிப்படுத்தும் நாம் கனவுகிறோம். ஆண்டோடு கனவிற்கு வழிபடுங்கள். இயேசுவே நீரே ஆண்டவர் என நான் நம்புகிறேன் என்ற அடையாளமாக கனவுகிறோம். இந்த தெய்வீக திருப்பலியை இயேசுவே தகுதியற்ற பாவியாக இருக்கிற எனக்கு உங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். இறை அனுபவம் பெறுவோம். இந்த திருப்பலிலே இறை அனுபவம் பெற்றால் நம்முடைய வாழ்வு திருத்தமயமாய் மாறும். அதற்காக நம்மையே ஒப்புக் கொடுப்போம், நம்மையே அர்ப்பணிப்போம், நம்மையே நேசிப்பார் என்று மன்றாடுவோம். அன்னைக்கு சகோதர சகோதரிகளை நாம் திருமுழுக்கு நிறைவாக அன்னைக்கு கிடைக்கப்படும் நமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அகற்றமாக நாம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி என்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆணைக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அறிவாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டுகளை கனிவாக கேட்கிறது. ஏற்ற முறையில் எங்களை படைத்தீர்கள், அதிலும் ஏற்ற முறையில் எங்களை மீட்கிறீர்கள். நினைவோர் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை கண்ட பொழிந்தது. ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தேன். உமது இரக்கத்தின் கருவியாக இத்தண்ணீரை அமைத்தேன். எவ்வாறு தண்ணீரின் வழியாக உம் மக்களின் அடிமைத்தலையை அகற்றினேன். மாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தேன். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவான கொண்டறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவ கரைப்படைந்த எங்கள் மனித இயல்பில் புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கு நான் கழுவி புதுப்பித்தேன். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நிறைவை இத்தண்ணீர் கொண்டிருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிக்குள்ள செய்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசுவினால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் கடந்த அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்புகளாகிய இந்த உப்பை அறிவுரைக்கு புனிதப்படுத்தீர்கள். ஆண்டவரே, உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்விகள் செய்யலாம். உன் தூய ஆகிய உடனிருந்து எங்களை இடையராக காத்திருப்பானாக. எங்கள் ஆண்டவராய் இயேசுவினால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Amen.
ராஜ்ய விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி வர செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, இந்நாளில் ஒவ்வொரு திருமணம் எம் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதை முழுமனதுடன் நம்புகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவர் உடலாகி நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் இயேசு தாம் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தமது சீடர்களுக்கு ஆசி வழங்கி தம்மிடமிருந்து கற்றுக்கொண்டதை உலகின் படை எல்லைகளை கொண்டு சேர்த்திட வேண்டுமென்ற
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவுடன் காணப்பட்ட நிறைவே பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்துதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுழுக்கு வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இருந்து வாழுங்கள். தூய ஆவியாளர்கள் உண்மைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கி கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லா மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்கவிருக்கும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று எழுதுகிறது அல்லவா? கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானொலிகளுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாய்ந்தராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைவனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவுடன் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகத்தில் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பெயர்களை கொண்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார்.
நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய விண்ணேற்ற திருவிழாவை நாம் சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்றம் 3 நிலைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாவது, இயேசு தன் மன்னக வாழ்வு பயன்படுத்தி தந்தையின் இல்லம் திரும்புகிறார். இரண்டாவது, திரு அவை பணி இங்கே தொடங்குகிறது. மூன்றாவது, தூய ஆவியார் உடனிருந்து திரு அவையை வழிநடத்துகின்றார். விண்ணேற்றம் திருத்துதலுக்கு சொன்ன செய்தி என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் லூக்கா நற்செய்தியாளர் இந்த திருத்துதல் பணியை எழுதுவது லூக்கா நற்செய்தியாளர். அவர் எவ்வாறு குறிப்பிட்டார் என்றால், எருசலேமை விட்டு நீங்கள் அங்கே விட்டு விலகலாம், எங்கும் போகலாம். அவர்கள் கடவுளது வல்லமையை பெறுவார்கள். வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் முழுவதும் அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த திருத்துதல் பணிகள் தான் தூய ஆவியாருடைய மைய பகுதியாக நாம் பார்க்கிறோம். திருத்துதல் பணிகள் 1:8 நாம் வாசிக்கிறோம் என்றால், அதுதான் அந்த தூய ஆவியார் எப்படி அவர்களை வழிநடத்தினர், எப்படி வல்லமை எப்படி இறங்குகிறது என்பதை, தூய ஆவியார் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடைநிலை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய பணி ஒரு இடத்தில் இருப்பதில்லை. அந்த பணி இன்றுள்ளதும் இல்லை, அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் ஒரு இடத்தில் மட்டும் நற்செய்தியை அறிவிக்கவில்லை. அவர் கூறுகின்றார், நாம் இன்னொரு ஊருக்கும் செல்வோம், எனது பணி இன்னொரு இடத்திற்கும் தேவைப்படுகிறது என்று சீடர்களை அழைத்து செல்கின்றார். சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார். சீடர்கள் ஆண்டவர் இயேசு உடனிருப்பை உணர வேண்டும் என்பதற்காக அவர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுடைய பணி எல்லா மக்களுக்கும் எல்லா அருளையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்கு இயேசு எல்லா இடங்களுக்கும் செல்கின்றார். எல்லா இடங்களுக்கும் சென்று நோய் நொடிகளுக்கெல்லாம் குணப்படுகின்றார், பேய்களை போடுகின்றார். ஆண்டவர் இயேசு இறந்தவரை உயிர்ப்பித்து செல்கின்றார். இப்படி அருள் அடையாளங்களை அவர் செய்கின்றார். அவர் இப்படி அருள் அடையாளங்களை செய்ய முடிந்தது தந்தையாகிய கடவுளோடு உடன் இருந்தார். இறைவேண்டல் வழியாக, ஜெபம் வழியாக தந்தையாகிய கடவுளோடு உடன் இருக்கிறபடியாக அந்த உடன் இருக்கிறவரை அவர் தந்தையாகிய கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதை அவர் உணர்ந்து அந்த இறை வார்த்தைப்படி அவர் செயல்படுவதால் அங்கு வல்லமை நடைபெறுகிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தியாளர் பதிவு செய்தார். இயேசு முன்னேற்றம் அடைந்த பின்பு அவர்கள் புறப்பட்டு சென்று உலகெங்கும் அவர்கள் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த மண்ணுலகில் 40 நாள் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறார். அப்படி நம்பிக்கை உறுதிப்படுத்தும் பொழுது அவர் கூறுகிறார், நான் இப்போது தந்தை இல்லத்திற்கு நான் திரும்புகிறேன் என்று சீடர்களை பார்த்து கூறும் பொழுது அவர்கள் கலக்கம் அடைகின்றார்கள், அச்சம் அடைகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு மன சோர்வு ஆகின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு உடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தந்தையிடம் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை தோன்றுகிறது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், நான் முன்னேறும் சென்றாலும் அந்த தூய ஆவியார் உங்களுக்கு துணையாக உங்களை வழிநடத்துவார் என்று அவர்களை உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய விண்ணேற்ற பெருவிழா நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது,
இயேசுவின் உடனிருப்பு என்று சொல்கிறோம். கடவுள் நம்மோடு, அந்த வார்த்தை மனுவாகி நம்மிடையே குடிவந்தார், நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று அந்த ஆண்டவர் கடவுளாக மனிதனாகி நம்மோடு, நம்முடைய உள்ளத்தில் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார் என்று கடவுள் நமக்காக என்று சொல்லும் பொழுது அவர் விண்ணேற்றம் அடைகின்றார். ஆகவே கடவுள் நம்மோடு, கடவுள் நமக்காக, இந்த இரண்டு நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் அவரை, அந்த உடனிருப்பை, ஆண்டவர் இயேசு உடனிருப்பை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் 2ஆம் வசனத்தில் பவுல் கூறுகிறார், எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வான்களுக்கும் மேலாக ஏறி சென்ற அவரே சிலரை திருத்துவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், சிலரை போதகராகவும் ஆண்டவர் அவர்களை நியமிக்கிறார். ஆகவே அவர் எப்பொழுது ஏறி சென்றாரோ அப்பொழுது தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு சில பேர் திருத்துவர்களாக, ஆயர்களாக, போதகர்களாக அவர்கள் வெளியே சென்று தைரியமுடன் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் இயேசுவுடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டும் என்பதை முதல் சிந்தனையாக நாம். இரண்டாவது, இயேசுவினுடைய செயல்பாடு. நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அருளடையாளங்களை செய்கிறார். நீங்கள் என் பெயரால், நீங்கள் என் பெயரை ஓடினால், நீங்கள் நோயுற்றவர்கள் கை வைக்கும் போது அவர்கள் குணமடைவார்கள் என்ற அந்த நம்பிக்கை வார்த்தையை அவர் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் இந்த உலகத்திற்கு சென்ற பொழுதும் அந்த தூயாவை வழிநடத்தி, அந்த தூயாவை பெற்றுக்கொண்ட போது யாருமே கைகளை வைத்தார்கள், அவர்கள் நலம் பெறுவார்கள், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்ய முடியும். அப்படி ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை, அந்த அருளையும் கொடுக்கின்றார். ஆகவே இயேசுடைய செயல்பாடு என்று பார்க்கும் பொழுது அவர் அந்த வார்த்தையை வாழ்வாக்குகின்றார். தந்தையோடு உடன் இருக்கின்றார், அதே வார்த்தையை அவர் வாழ்வாக்குகிறார் தன்னுடைய வாழ்வில். அதைதான் அவர் உடனிருப்பு என்று பார்க்கும் பொழுது இருத்தல், செயல்படுதல் என்று சொல்லும் பொழுது இயக்கம். இந்த ரெண்டும் ஒன்று சேர்த்து நம்முடைய வாழ்க்கை இருத்தல் இருந்து செயல்பாடு இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான ஒரு சுமையாக நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறோம். செயல்படுதல் மட்டும் இருந்தாமல் உடனிருப்பு மட்டும் இருந்தால் அது நம்மை, அடுத்தவர் நம்மை எண்ணத்தை விட்டு எளிதாக நம்மை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த உடனிருப்பும் இயக்கமும் ஒன்று சேர்ந்து அந்த ரெண்டும் ஒன்று இருந்தால் தான் நாம் வல்ல செயல்களை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாம் இயேசுவோடு உடனிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால் நாமும் இயேசு கூறுகிறார், ஏன் இவற்றை நீங்கள் பெரியவற்றை செய்வீர்கள் என்று கூறுகிறார். ஆகவே நாம் பெரியவற்றை செய்ய வேண்டாம். இயேசுவின் பணியை நாம் தொடர்ந்து இயேசு செய்த அதே அற்புதமான வல்ல செயல்களை, அருமடையாளங்களை, அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் நாமும் இயேசுவோடு உடனிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் ஏற்று அதை நம்முடைய வாழ்வில் நாம் இயக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த முன்னேற்ற பெறுவதா நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, பெரும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும், நல்ல மனதோடு உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். ஒரு தாழ்வான எண்ணமாக இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய பணி வாழ்வில் அவர் எல்லோரையும் நல்ல எண்ணத்தோடு சீர்தூக்கி பார்த்தார். அவர் எந்தவித தீ எண்ணத்தோடு யாரும் எந்தவிதம் செய்யவில்லை. ஆகவே நாம் நல்ல எண்ணத்தோடு நல்லதையே செய்ய நம்முடைய எண்ணத்தை நாம் உயர்த்துவோம். அப்படி உயர்த்தும் பொழுது நாம் இந்த முன்னேற்ற திருவிழாவில் ஆண்டவர் செய்த இந்த வல்ல செயல்களை, ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒரு உடனிருக்கும் ஒரு செயல்படுதல் அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு இந்த முன்னேற்ற திருவிழா தெரிவிக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகள், மறைதல் என்றால் இறைமை. இதையே பவுல் கூறுகின்றார், நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கி வாழ்வில் கூறுகின்றார்.
காண்பவை இந்த உலகத்தில் நாம் கடவுள் படைத்த எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் இது வந்து நிலையற்றது. இது நம்ம உலகத்தில் அதுக்கு பிறகு அது மறைந்து போகும். ஆனால் நிலையான வாழ்க்கை ஒன்று, நிலையானவர் ஒன்று இருக்கின்றார். நாம் அவரை நம்பி நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு இருந்து செயல்படுகின்றார், இறைவார்த்தை வழியாக செயல்படுகின்றார் என்று நாம் நம்பிக்கையோடு உணரும் பொழுது நாமும் அதே நிலையான வாழ்க்கை நோக்கி நாம் நகர முடியும், நாம் இயக்க முடியும். ஆகவே முக்கியமான சகோதர சகோதரிகள், அதுதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த திருத்தூதர் பணியில் கூறுகின்றார். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எங்கள் கண்கள் முன்பாக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறும் பொழுது அவர்கள் அந்த விசுவாச நம்பிக்கையில் அவர்கள் உறுதியோடு இருந்ததால், ஆண்டவருடைய உடலிருப்பை உணர்ந்தால் அவர்கள் அந்த நம்பிக்கை என்ற கண்களால் அவர்கள் ஆண்டவரை அவர்கள் பார்க்க முடிந்தது, அவருடைய பேரை சென்றதை அவர்கள் கண்டுகொள்ள முடிந்தது. அதுதான் சீடர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சென்ற இடங்களெல்லாம் அவர்களுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தது, அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுதான் நம் திருத்தூதர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிய இந்த விழுமியங்களையும் பணிகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஆகவே பிரியமான சகோதர சகோதரர், நம்முடைய கண்களை இந்த உலகத்தின் மீது பதிய வைக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் பதிய வைப்போம். அப்படி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் நம்பிக்கையை இந்த கண்களால் நாம் பதிய வைக்கும் பொழுது நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாற முடியும் என்பதை இந்த இரண்டாம் வாசம் வழியாக திருத்தூதர் பவுல் கூறுகின்றார். ஆகவே முன்னேற்றம் என்பது நாம் அடையும் நிறைவு என்றும் இன்றைய நம் எண்ணங்களும் செயல்களும் முதிர்ச்சி பெற்று நேர்மையுடன் மேன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஊக்கம் தருகிறாராக இருக்கிறது. ஆகவே நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நம்முடைய சொல்லும் ஒரு முதிர்ச்சி அடைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை, நாம் பக்குவ நிலையை அடைய வேண்டும் என்பதை ஊக்கம் தருகின்ற ஒரு இறைவார்த்தையாக இருக்கிறது என்பதை திருத்தூதர் பவுல் கூறுகின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெருவிழா நமக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவரின் உடல் இருக்கும் செயலாற்றலும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதற்கு நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நம்பிக்கையை சத்தமாக வாழ்வோம்.
நிறைவேற்றவே துடிக்கிறார். என்னை தந்து நம் தேவையை நிறைவேற்றி அவன் மகிழ்ச்சி அக்களிப்பை நிறைவு தரவேற்றார். கரம் குவிப்போம், அந்த தந்தையை நோக்கி கரம் குவிப்போம், வரம் கேட்போம், மனதிறப்பு வரம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகன், கேட்பது தாரும் இசையா, நாங்கள் கேட்பது தாரும் இசையா. மற்றவர்களின் முன்னிலையில் உமது மாற்றுமிகு செயல்களின் சாட்சிகளாக
ஆண்டவரோடு உறவாட போகிறார். அமைதியாக இருக்கிற இடத்திலே ஆண்டவரின் பிரசனம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரை எனக்குள்ளே மாறுவதற்கு நம்புகிறாங்க. கவலைப்பட்டு சோர்வோடு இருக்கிற என் மனதுக்குள்ளே மாறும் என்று சொல்ல முடியும். பல்வேறு விதமான சூழ்நிலை மனம் சந்திரப்பட்டிருக்கிறது, அமைதியில்லாமல் இருக்கிறது. ஆண்டவரை அமைதியாக நம்புகிறாங்க. நீ தேட நிம்மதியை நான் தருகிறேன். உலகம் தரும் அமைதி போவது அல்ல, நான் தருகிற அமைதி நிலையானது, நிரந்தரமானது, நிம்மதியானது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே உங்களுக்கான அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வின் பல கட்டங்களிலே வாழ்வில் ஏற்பட்ட பல சிக்கல் காரணமாக ஆற்றலை எழுந்திருக்கலாம், சமாதானத்தை எழுந்திருக்கலாம், உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு போயிருக்கலாம், என்னடா வாழ்க்கையில் நொந்து போயிருக்கலாம். இதோ ஆண்டவர் உங்களை தொடுகிறார், இதோ ஆண்டவரோடு பேசுகிறார். மகளே மகனே, ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். மத்தேயு செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். மகளே மகனே, இது உனக்காக. கலங்கிக் கொண்டு வந்திருக்கிறாய், உயரத்தோடு இருக்கிறாய், வாழ்க்கை நினைக்கிற போது கண்ணீர் விடுக்கிறாய், என்னதான் இது நொந்து போயிருக்கிறாய். கடவுள் சொல்கிறார், அந்த வார்த்தை உனக்கே. கடவுள் சொல்கிறார், வார்த்தை உனக்கே. இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் போகிறேன். ஆண்டவருடைய தேவையானவருக்கு என் பெயரால் எதை கேட்டால் நான் செய்வேன். செய்தி 14வது வசனத்தில் ஆண்டவர் பெயரால் இயேசு என்ற நாமத்தால் கேள்வி, இயேசு என்ற வல்லமைக்கு அந்த நாமத்தின் பெயரால் உங்களுக்கான தேவையை கேள்வி ஆண்டவர் செய்வார். அவரால் முடியாத எதுவுமே இல்லை. லூக்கா செய்தி 1:37 சொல்கிறது, nothing will be impossible with God. கடவுளால் ஏனானது ஒன்றுமில்லை, எல்லாமே கடவுளாக இல்லை. ஆகவே உங்கள் மனதிற்கான ஆறுதல், நிம்மதி, சமாதான, சந்தோஷம், சவால்களை தாங்குகிற சக்தி, அவமானங்களை ஏற்றுக்கொள்ள சக்தி, தோல்விகளை புரிந்துகொள்கிற சக்தி, முதிர்ச்சியான மனநிலை, இதையெல்லாம் கேளுங்கள். ஆண்டவர் தருவார். பேரிரக்கம் கிடையாது. இந்த காலையிலே நீங்கள் அழைத்து ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீர்கள், அறிவுரை கொடுத்திருக்கிறீர்கள், அனைத்துக்காக நன்றி. தொடர்ந்து உன் புகழ் போக நாங்கள் எங்களுக்கான பணிகளை செய்வோமா, உன் புகழ் மாற்றியடைய நாங்கள் பணிபுரிவோமா. தொடர்ந்து உங்களுடைய நன்மையான காரியங்கள் எங்கள் கண்ணுக்கு எப்போதும் தெரிவதால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியா உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 43. உன்னாளை மரியாதை
மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் மீட்பை என்பதற்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறே புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றினால அருள்வீராம். ஏழாண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியர்களை கலந்துவிடுங்க. எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். தூய ஆவியார் ஒன்று சேர்த்து வேண்டும் என உம்மை தாழ்மையே கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகத்தின் கடவுளே, உமது திரு அவையை எனக்கு கொடுத்தவர் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் எல்லாருக்கும் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற்றுள்ளது. அன்று தந்தையோ ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழாவில் நாம் மகிழ்ச்சியோடும் ஒரே குடும்பமாக உறவினத்தோடு கூடி கல்வாரிகள் பங்கெடுத்து ஆண்டவரை போற்றி பெறுவதற்கு ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொருடைய தொழில் முயற்சிகளுக்கு படிப்புகளை ஆசீர்வதிக்கிறோம். இளைஞர்களுக்கு அதிகால வாழ்க்கை வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் குடும்பத்தின் அமைதி மற்றும் சமாதானத்தை கொடுக்கிறார்கள். ஆண்டவரை கடவுளின் குடும்பத்தை முற்றி கொடுக்கிறார். நீங்கள் எப்படி கடவுளுக்கும் எங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறோம். ஆண்டவரை இந்த குடும்பத்திற்கு இணைப்பு பாலமாக இருக்கிற குடும்பத்தை இணைத்து ஒற்றுமையோடும் அமைதியோடும் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நடத்துகிறார். ஆண்டவரை கடவுள் நம்மோடு உடனிருத்தல் பார்க்கும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை நாம் நம்முடன் வளர்ந்தோம். கடவுள் நமக்காக கடவுள் நமக்காக தந்தையை உலகத்தில் வீட்டிற்கு பரிந்து பேசுகின்றார். இந்த நம்பிக்கையோடு நாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நமக்காக பரிந்து பேசுவதாக இருக்கின்றார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம்மோடு நம்மை வழிநடத்த நம்பிக்கை பயணத்தை நாம் பயணிப்போம். மேலும் உயிர்த்தல் எங்கள் சகோதர சகோதரிகளை இரவு அனைவரும் நம் திருமகனை முன்னேற்றரும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருக்கும். கடவுளின் கண்டித்தார் எங்கள் ஊரில் பாதுகாவலர்கள் வெளித்தர் மதிசை அன்னை, எங்கள் அற்புத தேவியின் அரசுக்கு இருபது அன்னை, இணை பாதுகாவலர் புனித அந்தோனியா, சிறப்பு பாதுகாவலர் செபஸ்தியா, புனித கன்னிமாருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நன்றார்கள். இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, எல்லா மாட்சியோ உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைவனிப்பனையால் பயிற்சி பெற்றதா மகிழ்ந்து பாடுவோம். Oh
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியின் ஒற்றுமையும் அளிக்கிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்து போது புன்னகை போக ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உடைய பாவங்களை போக்க உலக முடியும் வரை என்னால் நம்மோடு இருக்கக்கூடியது. திருவிழாவினால் ஆசிர்தான் சிறப்பாக கொண்டாடுவோம். ஆண்டவர் பார்த்து அனைவரும் ஜெபிப்போம். திருவிழா நாட்களில் அருமையானவர்களே ஆசிர் கிடைக்கப்பட்டிருப்போம். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே கையில் இருக்கிறோம். ஆண்டவர் திருவிழாவை சிறப்பாக நடக்கின்ற அருமையானவர்கள் நாம் ஆண்டாடுவோம். ஏற்பாடு செய்கிற உலகில் ஒவ்வொருவரும் அருமையானவர்களுக்கு ஏற்பாடு செய்ய சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். இந்த திருவிழா காலங்களில் நம்முடைய குடும்பங்களிலே நாம் அமைதி இருக்க நாம் கொண்டாடுவோம். இறங்கி வர கொண்டாடுவோம். நம்முடைய நிலையிலிருந்து இறங்கி வரணும். சமாதானத்தோடு வாழ கொண்டாடுவோம். நாம் பிடித்துக் கொடுத்த நிலை சரியில்லை என்று சொன்னால் அதிலிருந்து இறங்கி வருவோம். திருவிழா நம்மை இறக்கட்டும். கொடி பறப்பது போது நாம் பறப்போம். உயர்ந்தது என்பதை வெளிப்படுத்துவோம். நம்முடைய ஊருக்கு வருகிற சொந்தக்காரர்கள் திருப்பைகள் அன்னையின் அருளை பெற்றுக்கொள்ள சிறப்பாக கொண்டாடுவோம். அழிந்தது அன்னையாக இருக்கிற நம்முடைய அன்னை அள்ளி கொடுத்த மன மகிழ்ச்சியை எப்போதைய சமாதானத்தை ஆசிரியர் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த ஆலயம் இன்னும் அருள் பொழிவுக்குதாகமாக நாம் கொண்டாடுவோம். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாட அர்ப்பணிப்போம். நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வோம். அன்பியத்தில் வழிபாட்டில் நமக்கான கடமையை சிறப்பாக செய்ய அன்றாடுவோம். அதெல்லாம் ஆசீர்வதிக்கிறது. அதுவே கடவுளுக்கு உதவி செய்கின்றது.
புரிந்து செயல்படுவோம். பேச்சுக்களை சரியாக பேசுவோம். திருவிழாக்கள் மகிழ்ந்திருக்கிற பேச்சுக்களை சரியாக பேசி கவனத்தோடு வாழ்க்கையை கொண்டு போக நாங்கள் கேட்போம். ஆண்டவரை என்னை வழிநடத்தும், எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை, பல நேரங்களில் நான் பேசுவது சரியில்லை, இதையெல்லாம் நாம் உணர்வோம். அவமானங்கள், இழிவுகள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை கேட்போம். மன முதிர்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம். ஆள் வளர்ந்தும் அறிவு வளர்ந்தும் முதிர்ச்சி இல்லை, அதெல்லாம் மாறட்டும், அந்த நிலையெல்லாம் மாறட்டும். உதவிகள் மீட்டவர்களாக மாறும். நமக்குள்ளே உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டும். சுயநலம் சுத்தரிக்கப்பட்டு பொதுநலம் பொதுவாக்கப்படும். அதற்கான சிறப்பாக கொண்டாடுவோம். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிற இறைவன் நாம் கேட்டதெல்லாம் தரக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யணும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமைக்கு ஆண்டவர் இதோ நம்மை பார்க்கிறார். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல குணமும் நல்ல பார்த்து வளரட்டும், நல்ல எண்ணம் வளரட்டும், நல்ல வார்த்தையை வளரட்டும். அதற்காக நினைப்போம். திருவிழா நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஆசிராக அமைய நாம் கொண்டாடுவோம். நாம் முயன்றால்தான் முடியும். நம்முடைய அனுமதியின்றி இந்த கடவுளால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய அனுமதியின்றி இவர் முடியாத கடவுளாக இருக்கிறார். அனுமதி கொடுத்தால் தான் முடியும். கொடுக்க கடவுள் உள்ளே வரட்டும், கடவுள் உள்ளே வேலை செய்யட்டும், இறை வார்த்தை தொடரட்டும், தொடுகிற வார்த்தை மாற்றட்டும். இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய இந்த பெரிய விருது கிடைப்பது நாம் தேடி பெற்றோம்.
உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் இரு பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை என்னை தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவர் கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். நன்றி மன்றாட்டே. ஞானத்தின் உச்சே என் இறைவா, இறை வல்லமையோடு இறை ஞானத்தை போதித்து என் பங்கு மக்கள் அனைவரையும் ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செல்ல நல்ல பங்கு தந்தையையும் அருட்சகோதரரையும் எனக்கு தந்த இறைவா உமக்கு நன்றி. பாதுகாப்பவரே எம் இறைவா, எம் மக்கள் அனைவரையும் நன்கு பாதுகாத்தேன் என்று நீ கூறியபடி எங்கள் ஒவ்வொருவரையும் அரண் கோட்டையுமாக இருந்து ஒவ்வொரு மணிப்பொழுதும் பாதுகாத்து வருகின்ற மேலான தயவுக்காக இறைவா உமக்கு நன்றி. உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்றவரே இறைவா, உமது அழைப்பை ஏற்று உமது நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவிக்க எமது ஊரிலிருந்து நீர் தேர்ந்தெடுத்த அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நினைக்கப்படாத வாழ்வதை அவர் சோழர்கள் அந்த ஒட்டுகள் சாதா ஒரு மகிழ்வோடு கேட்டு மகிழ்வோம் கைகட்டி இந்த வாழ்வோடு உயர்ந்ததாக புனித செபஸ்தியார் மக்கள் செபஸ்தியாருக்காக அவர் சுத்தம் செய்கிறது பார்த்தேன். அன்பிற்குள் எல்லோரும் வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் சுத்தம் செய்வது அன்பிற்கு என்று சொல்லி நிறைய வளர்வது நல்லது, முன்னேற்றம் நல்லது. முன்னேற்றம் வளர்ச்சி பெறுகிறது நாம் பாராட்டுவது நல்ல நீதி. நாம் கைகட்டி உங்களுடைய வருகிற 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கு டிபிஎஸ் குழந்தைகள் சிறப்பு செய்கிறார்கள். திங்கள் செவினா ஜமுனா, செவ்வாய் தர்ஷன். டிபிஎஸ் வகுப்புகள் இன்றைக்கு திருப்பதி நடைபெறுகின்றன. டிபிஎஸ் படிக்கிற
குழந்தைகள் நோக்கில் பங்கிருக்கிறேன். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய DPS நடைபெற நாட்களிலே அழகாக மக்கள் அழகாக உதவி செய்து நாங்கள் கொடுத்திருக்கிறேன், கட்சி கொடுத்திருக்கிறேன், ஸ்நாக்ஸ் கொடுத்திருக்கிறேன், எக்கச்சக்கமாக கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகள். அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. நான் உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன். மிக தாராளமாக உதவி செய்ய கைகட்டி சத்தமாக கைகட்டி பாராட்டி இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய நினைவு துணை மருந்து படிவாக்கம் பரிசுத்தம் பாதுகாப்பு தருகிற பரிசுத்த பாத்திமாவுடைய 9வது திருவிழா சிறப்பு மாலையாக நடைபெறுகிறது. ஆகவே மக்கள் அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே 6 மணிக்கு அங்கு சப்பர பவனி அன்னையுடைய சப்பர பவனி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஸ்ரீகளையும் கட்டப்பட்டிருக்கிற பரிசுத்த பாத்திமாவுடைய திருமேனி திறப்புவிழா நடைபெறுகிறது. அதை நம்முடைய மணிமேந்து தன்னுடைய கரங்களால் திறந்து வைக்கிறார். அதன் பிறகு அங்கு சிறப்பு மாலையாக நடைபெறுகிறது. அந்த வைபவ நிகழ்ச்சிகளை நாம் அனைவரும் கேட்கிறேன். சிறப்பு மாலையாக முடிக்கப்பட்டு உணவு விருந்தும் தலைவிருந்தும் ஒரே இடத்தில் நடக்கும். ஆகவே நீங்கள் சாப்பிட தலைவிருந்து நடைபெறும். ஆகவே உணவு விருந்தும் தலைவிருந்தும் அத்தத்தாய் எல்லாமே இரண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தபோது 2 விருந்தில் பங்கெடுக்கிறது. அந்த அன்போடு நான் கேட்டுக்கிறேன். வருகிற நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு அன்போடு அந்த நிகழ்வும் சிறப்பாக செய்து கேட்டுக்கிறேன். அந்த நம்முடைய ஊரில் நாம் பாத்திமான நிகழ்ச்சிகளாக சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் புனிதத்திலிருந்து நாம் பகுதியாக வருகிறோம். அருட்சோதனைகள் இல்லத்திலே பாத்திமான இருக்கிறது. அங்கு ஒவ்வொரு வருடம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 6 மணிக்கு அவனை ஆரம்பமாக அதைத் தொடர்ந்து அங்கே திருவிழாக்களில் சிறப்பாக நடைபெறும். DPS குழந்தைகள் சிறப்பு செய்வார்கள். மக்களும் இணைந்து அந்த திருப்பலில் பங்கெடுக்கின்ற என்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருடம் தாராளத்துக்கும் அந்த அருட்சோதனையும் நமக்கு இரவு விருது கொடுக்கிறார்கள். இந்த வருடம் அவர்கள் விருது கொடுக்கிறார்கள். ஆகிய திருவிழாவில் இயற்றுவோம் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொண்டு இறைவாசப்பட உங்களை அன்போடு வாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருவிழா பற்றிய சில திருப்பலி கருத்துக்கள் திருவிழா நேரத்தில் திருப்பலிகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே நம்முடைய குடும்பம் சார்பாக என்னுடைய குடும்பம் சார்பாக ஒரு கட்சி பெயரை சொல்லி கணவன் மனையை பெயரை சொல்லி அன்னைக்கு ஒரு நன்றி திருப்பலி இந்த நாட்டில் வைப்பது ரொம்ப சிறந்தது, சால சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா நாட்களில் கருத்துக்கள் இருந்தது. ஆகவே திருவிழாவில் 10 நாட்களிலும் திருப்பலி கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த நாட்களில் சாதாரண நாட்கள் நாம் 100 ரூபாய் கருத்துக்கிறாங்க. திருவிழா நாட்களிலே சிறப்பாக 200 ரூபாய் கொடுக்கிறாங்க. ஆகவே சிறப்பாக அனைவரும் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்கான நன்றிகளை செலுத்த கேட்டுக்கொள்கிறேன். அன்றையிலே இந்த சிறப்பு செய்யக்கூடிய ஆரத்தி அஞ்சலி கண்டிப்பாக நாம் எடுத்து திருவிழாவை கொண்டாட வேண்டும். ஆகவே அதையும் சிறப்பாக நீங்கள் செய்ய போது கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய குழந்தை சங்கியம் அவர்களை கடந்த 4 நாட்கள் திருவிழா வந்து அவர்கள் திருப்பலியிலே வழிபாட்டு குறிப்புகள் அதை காண்பித்து அதற்கான உறுதியை பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு கலை நிகழ்ச்சி அதற்கான உறுதியை பெற்றிருக்கிறார்கள். ஆகிய அவர்கள் கைகளை பாராட்டுகளை வாழ்க்கைகளை சிறப்பாக புனித ஊர்தனை அவர்கள் சிறப்பாக எனக்கு நேற்று இரவு அனுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் சஸ்பென்ஸாக வைத்திருப்பார்கள். சஸ்பென்ஸாக வைத்திருப்பதை வெளியே சொல்கிற போது மற்ற மக்களும் செய்வது நன்றாக நான் நம்புகிறேன். சில நன்மைகளை நீங்கள் என்ன நினைத்து ஒரு நாடகம் டான்ஸ் போட்டு கதை முடிச்சிடலாம் நினைக்கிறது. ஒரு நாடகத்துக்கு டான்ஸு இப்படிப்பட்டால் ஆடுது அவனை கதை முடிச்செல்லாம் நினைக்கிறது. அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அழகாக பாட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னிசை கச்சேரி வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சிறப்பு நிகழ்வு எனக்கு மறந்து இப்படி ஒரு தொகுப்பாக அதான் அழகு. அதான் அழகு. அங்கும் எத்தனை குடும்பம் தான் இருக்கின்றன. உங்களுக்காக 10 குடும்பம் இருக்கிறது. அங்கே 6 குடும்பம் தான் இருக்குது. ஆகவே நாம் நிகழ்ச்சியை இறைவனுக்கு உகந்த முறையில் கொடுக்க வேண்டும். ஆகவே அவருடைய அறிவு இல்லாமல் சொல்லிவிட்டேன். அவர்கள் அந்த நேரத்தில் பார்க்க நினைத்திருப்பார்கள். இருந்தாலும் மற்ற அறிவுகளுக்கு ஒரு கூடுதலாக இருக்கின்றதற்காக நான் அதை சொல்கிறேன். ஆகவே நடனங்களை போட்டு முடிப்பது எல்லாம் காரியம். மற்ற மக்களே சேர்த்து அழகாக செய்வது ஒரு சிறப்பாக அவர்கள் சிறப்பாக நினைச்சீர்கள். கடவுள் நமக்கு சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் எந்த கூட நினைக்கிறார். அந்த நிறைவாக சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு சிறப்பாக செய்வது அதுதான் சிறப்பு.
அதை மக்கள் சிறப்பாக செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதுக்குள்ளே நாம் அனைவரும் நண்பர்களை கடந்த வாரத்தில் நடைபெற்றோம். சினிமா பாடல்கள் அந்த வேலையை முடித்தார்கள். நாம் அழித்தரும் திசைய ஆரோக்கியத்தை தலைவர்கள் நல்லாக பெரிய இடங்களில் அழிக்க முடியாத இடங்களில் ஈடுபட்டோம். ஆகவே அது சிறப்பாக நடைபெற வேண்டும். நீங்கள் அழகாக கண்ணிதமாக செய்கிறீர்கள். அதை செய்ய நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய மே 19ஆம் தேதி சிறப்புக்குரியவர்கள் அரிச்சோர்கள் இணையவர்கள் ஆசிரியர்களாகவே அது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அது திருப்பலி முடிந்தவுடனே அவைகளுக்கான உதவிகளை மாலை நிர்வாகிகள் பொருட்படுத்துவதற்கு கொடுத்து அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். மறைவுகளில் உங்கள் கேள்வி கேட்கப்படும் கேள்விகளை பரிசீலிக்கப்படும் அதற்கும் நான் தயாராக ஆர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். வழிபாட்டிலே கண்டிப்பாக குடும்பமாக பங்கெடுக்க ஒவ்வொரு பெற்றோரும் யாரும் உள்ளுக்குள்ள செயல்பட பிள்ளைங்க அவங்க கணவர் எல்லாருமே சிறப்பாக வழிபாட்டிலே பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் ஒரு முயற்சி தான் நீங்கள் வராமல் இருக்காங்க. உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் கடவுளுக்காக உங்கள் வீட்டில் ஒரு முயற்சி நீங்கள் வராமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் கல்யாணம் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க அப்படி யாரும் சொல்லுங்க. எப்போ நீங்கள் தான் போகணும். சரிங்களா? உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சுக்கணும். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சுக்கிட்டா நம்ம முன்னாடி வாங்குவதற்கு முன்னாடி இருக்கணும். அதை பெறுவதற்கு முன்னாடி இருக்கணும். ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அதையுமே வச்சுக்கணும். கடவுள் நல்ல அன்பு செய்கிற கடவுள், நல்ல கண்டிக்கிற கடவுள், நல்ல அறிவுரை கொடுக்கிற கடவுள், நல்ல ஆசீர்வாத கடவுள். ரெண்டுமே சேர்ந்து கலரை அதை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் போது நான் முன்னாடி இருக்கிறேன். ஏன் திருவிழா எனக்காக கடவுள் தருகிற திருவிழா சொல்கிற போது நம்ம வெளியே நிற்க மாட்டோம், அசால்ட்டாக நிற்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா நிகழ்ச்சி யாருக்கு எங்களுக்கு நிகழ்ச்சி நான் தான் பெருமாளும் நான் போகிறோம் நான் எல்லாத்தையும் போகிறோம். அந்த உணர்வு வருகிறது. அந்த உணர்வு தான் இங்கே சிறப்பாக கடவுள் நம்ம நிறைவாக ஆசிரியருக்கு ஆசிரியர். அப்போ குடும்பமாக பிள்ளைகள்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்தோம். நீங்கள் எனக்கு இந்த வருஷம் பார்த்து வந்து கல்வி தயார் பண்ணீங்க. எல்லா பிள்ளைங்களும் எழுதி கொடுக்குது. சின்ன பிள்ளைங்க அழகாக கவனிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியும். புதுமை கிடக்கிறாங்க பிள்ளைங்க வரக்கூடிய பயம். இதை நான் எப்படி சொல்லுவேன்? புதுமை பிள்ளைகள் பயம் வந்திருக்கு. அப்போ அதை வந்து செய்கிற பிள்ளைகள் ஆர்வமாக பெற்றோர் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு யாபமாக இருக்கணும், ரொம்ப அர்ப்பணிப்பாக இருக்கணும். பிள்ளைங்களை கடவுள் பக்கத்தில் கொண்டு வரும். அவங்க மறக்காதீங்க. இது கடவுள் உங்களுக்கு சொல்கிற அழைப்பு. திருப்பிடத்தில் வருகிற அனைத்துமே கடவுள் சொல்வது. அவங்க எங்களை வளமாக கடவுள் சொல்கிறார். அதை சிறப்பாக செய்ய ஆசைப்போடு நம்மோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள்ளே கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மேடை நடைபெறுகிறது. மேடையில் கலை நிகழ்ச்சி நடைபெறுவது மேடைக்கு நேராக அனைவருக்கு சைடிலிருந்து ஒவ்வொரு பெரியவர்களுடைய உற்சாகமாக இருக்கும். அப்போ அந்த கலை நிகழ்ச்சி கொடுக்கிறது ஒரு ஆர்வத்தை எடுத்துக்கிறது. ஆடியன்ஸ் கேட்கறது, அவங்க நல்ல சந்தோஷமாக சிரிக்கிறது, ஜாலியாக பார்க்கணும் தான் இந்த மேடையில் இன்னும் கொஞ்சம் ஒரு கூட்டல் கொடுக்குறது. அவங்க இன்னும் அழகாக நடிக்கிறாங்க. அவங்க இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நேராக இருந்து அந்த கலைஞர்களை பாராட்ட என்னோடு ஆசைப்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்து நம்மளோட அழைக்கின்றேன். அன்புக்கு நம்முடைய அருட்சோர் நடக்கிற சென்ட் ஆன்ஸ் ஆங்கில பள்ளி மிக சிறப்பாக அறிஞர்களிலே வெற்றிருக்கிறார்கள். 421 மதிப்பெண்கள் முதல் மதிப்பு பெற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாமே நம்முடைய பள்ளிக்கு பெருமை செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களை கைகட்டி பாராட்டுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆதரவை கொடுத்த 100% பயிற்சி எல்லா பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வளர்ந்து கொண்டவர்கள் நம்முடைய பள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு நம்முடைய பிள்ளைகளை நமக்கு சேர்த்து அதை செய்ய நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மீடியம் என்று சொன்னால் 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் இருந்தால் இன்னும் 6 அங்கேயும் 6 கிளாஸ் சென்டர் 100% பயிற்சி எங்கே ஹாஸ்பிட்டல் 100% பயிற்சி நான் போர்டு தான் பிள்ளைகள் அவங்க எல்லாம் பயிற்சி பிள்ளைகள் 100% பயிற்சி. அப்படி நீங்கள் நடந்த நிகழ்வுலாம் பார்த்துருக்கு. பிரம்மாண்டமான வேலை ஆண்டுகளாக நடக்கிறது. பங்கு பிள்ளைகள் பங்கெடுத்தவர்கள் தான்
ஆங்கிலம் தமிழிலே பிச்சு உதவியதெல்லாம் பார்க்கிறேன். அது அழகாக இருந்து பயிற்சி கொடுக்கிறது. அங்கும் பிள்ளைகளை சேர்த்து உதவி செய்ய அன்புக்குள்ளே நாம் இளங்கோ பங்கு தந்தையாக இடையிடத்தில் பார்க்கிறேன். நம்முடைய தூத்துக்குடி மலைமாவட்டத்திலே இப்போது தொடக்கம் தொடங்கி திருக்கொண்டரை வரை எனக்கு 12 ஆண்டுகள், முதல் ஆண்டு 12 ஆண்டுகள் பயிற்சி. அந்த பயிற்சியிலே 35 குடும்பமாக இருக்கிறார்கள். ஆகவே கோடை விடுமுறையில் அவர்களுக்கான பங்கு அனுபவம் நடக்கப்பட்டது. ஆகவே அந்த பங்கு அனுபவத்தை பெறுவதற்காக 35 குடும்பங்களும் அனைத்தினை கொள்கிறார்கள். வாய்ப்பிருந்தால் மத்தியோடு ஒரு நாள் வருவார்கள். ஆகவே அவர்களுக்கான பயிற்சி கொடுப்பதற்கு தென்மண்டல இடையில பணிக்குழுவதற்கு எங்களுடைய பொறுப்பு. ஆகவே மே 16 20 வரை நடக்கிறது. ஆக நாம் கட்டாயமாக காலையிலேயே அந்த செல்ல வேண்டும். அதை பணி திருவிழாவும் நடைபெறும். அதே பார்க்கணும், இதே பார்க்கணும். ஆகவே உங்களுக்கான பங்குத்ததை சந்திக்க வேண்டும் எல்லாம் முன்கூட்டியே சந்திக்க போது கேட்டுக்கொள்கிறேன். மங்களகரமான காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் கடவுள் நடந்து தருவார். அப்படி நடந்திருக்கிற ஒரு முன்கூட்டியை கடவுள் கொடுத்தோம். ஏதாவது சொல்ல வேண்டிய எல்லாம் முன்கூட்டியே சந்திக்கும். உங்களை போது கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தால் அதை நாட்கள் செல்லும். ஆக அதை சிறப்பாக நீங்கள் கவனமாக செய்ய போது கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கான திருவிழா நாட்களிலே நாம் சிறப்பாக காரியங்கள் செய்யலாம். ஆனால் பங்குத்தந்தையை கவனத்தில் வந்தபோது செய்வது நல்லது. அதுவே சிறப்பாக ஆகும். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு உள்ள திருவிழா நாட்கள் பற்றிய ஒரு சில நினைவுகள் மே 15 முதல் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் மிக்க மாலை சபை. மே 16 வியாழன் தலைப்பு ஜெபமாலை ஜெபிப்போம். சிறப்பிப்பவர்கள் இந்த செபஸ்தியாரின் அமர்வு மத சபை. இரவு 7 மணி கலைஞர் கொடுக்கக்கூடிய டிபிஎஸ் குழந்தைகள். மே 17 வெள்ளி தலைப்பு தினமும் திருப்பலி. சிறப்பிப்பவர்கள் புனித குழந்தை சங்கி தொன்போஸ்கோ சபை சார்ந்த அன்பர்கள். இரவு 8 மணிக்கு இந்த லூக் மாதா அமர்வு மாதா சபை கலைஞர். மே 18 சனி தலைப்பு ஆவசியம் பயன்படுத்துவோம். சிறப்பிப்பவர்கள் புனித லூக் மாதா கன்னியர்கள் சபை. இரவு 8 மணிக்கு புனித செபஸ்தியார் புனித ஆரோக்கியமான அன்பீக நிகழ்ச்சி. மே 19 ஞாயிறு தலைப்பு அன்பியம் அவசியம். சிறப்பிப்பவர்கள் இறைவு மக்கள் அனுச்சோதர்கள் ஆட்சி தொடர்புடைய ஆசிரியர்கள். இரவு 8 மணிக்கு புனித குழந்தை சத்தியம் தொன்போஸ்கோ சபை கலை நிகழ்ச்சி. மே 20 தலைப்பு விவிலியம் விரும்புவோம். சிறப்பிப்பவர்கள் புனித அந்தோனியா அன்பியம் திருக்குறள் சபை. இரவு 8 மணிக்கு புனித முக்கிய அன்பியம் புனித அந்தோனியா அன்பிய கலை நிகழ்ச்சி. மே 21 செவ்வாய் தலைப்பு தேவ அழைத்தல் தேவை. சிறப்பிப்பவர்கள் புனித ஆரோக்கியமான அன்பியம் புனித சூசேப்பர் சபை. இரவு 8 மணிக்கு புனித சூசேப்பர் அன்பியம் பீடப்புக்கள் முதன்மை குழந்தை கலை நிகழ்ச்சி. மே 22 முதல் நக்கத்தை நல் மருந்து அழைக்கும். சிறப்பிப்பவர்கள் புனித சூசேப்பர் அன்பியம் வெளியூர் வெளிநாடு வாழும் இளவய இறைவன். மே 23 வியாழன் தலைப்பு அன்னையை அழைப்போம். சிறப்பிப்பவர்கள் வெளியூர் வெளிநாடு வாழும் இளவயர்கள். மே 24 வெள்ளி தலைப்பு அழித்தல் அன்னை. சிறப்பிப்பவர்கள் ஊர் பொதுமக்கள். அன்புக்குள்ளே இந்த தலைப்பு எல்லாம் நமக்கு வெரி பிராக்டிக்கல் தலைப்பு. நடைமுறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய தலைப்புகள். நாம் இந்த திருவிழா காலங்களில் இந்த தலைப்புகள் நாம் மறைவு அடிப்படையில் நாம் முயற்சி எடுத்து நம்ம நல்லது. அதை நீங்கள் கவனமாக இருந்தால் சிறப்பாக பல காரியங்களில் நாம் இதில் கடமை என்பதை நான் உறுதியோடு சொல்லப்படுகிறேன். நன்றி மன்றாடுவோமாக. இவ்வுலகிற்கும் நாங்கள் விண்ணக மறைமையை கொண்டாட வருகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ளதற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு என்னை விட்டு செல்வதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மையே மன்றாடுகின்றோம். Yeah.
இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. ராஜ்யம் வருக.